வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகைக்கான இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து எஸ்எம்எஸ் வந்துச்சு. இந்த தவணை வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஏடிஎம்லேயோ அது பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் நம்பரில் வந்து நீங்கள் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் அந்த எஸ்எம்எஸ் வராமல் இருக்கலாம். ஸோ நெட்வொர்க் இஷ்யூவாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்காங்க. அப்படி இல்லை ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இ-சேவை சென்டர்லேயே கூட உங்கள் கைரேகை வச்சு பேலன்ஸ் செக் பண்ணுங்கள், அங்கே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை பேங்க் எனக்கு பக்கமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்லேயே போய் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, அமௌண்ட் வந்துருச்சு. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்காங்க. அதேமாரி புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. பட்டு அதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் வெப்சைட்டில் வரலை. அப்படி வந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஆனால் புதுசாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் வந்து வெப்சைட்டில் விட்டால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு விரைவில் வந்து அதுக்கான தகவல் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் விரைவில் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அதேமாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஆப்ஷன் வந்து விட்டுறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபீஷியலாக விடலை. அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இன்றைக்கி அமௌண்ட் இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை வந்தாச்சு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.